வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர்.tk Tkhealthtips மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால காமனாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூக்கடைப்பு. இந்த மூக்கடைப்பு மட்டுமல்ல, இந்த மூக்கை சுற்றி இருக்கிற இடத்துல எல்லாம், இந்த எலும்புகள் எல்லாம், அதாவது இந்த சைனஸ் பேக்லெல்லாம் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடியதால் இந்த இடத்துல எல்லாம் வலிகள் இருக்கும். இந்த கண்ணுக்கு மேலே இருக்கிற அந்த எலும்புகளில் வந்து வலி இருக்கும். இதையெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக போக்கக்கூடிய ஒரு எளிய பயிற்சி தான். அதாவது அக்குபஞ்சர் மற்றும் வந்து இந்த மசாஜ் முறையில் செய்யக்கூடிய ஒரு பயிற்சியால் உடனடியாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த மாதிரி சமயத்தில், அதாவது உங்களுக்கு மூக்கடைப்பு மற்றும் வந்து இந்த மூக்கை சுற்றியுள்ள இடத்துலையும் அந்த கண்களுக்கு கீழே மேலே இருக்கக்கூடிய இடத்துலையும் வந்து வலி இருக்கிறப்ப நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எளிய பயிற்சியை செஞ்சு பாருங்கள். ஸோ இது என்னென்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ முதல்ல வந்து இந்த 2 விரல்களையும் வச்சுக்கோங்க. இந்த 2 ஆள்காட்டி விரல்களையும் வச்சுட்டு இந்த கண்ணுக்கு பக்கத்தில் நம்ம UB1 அப்படின்னு சொல்லுவோம், இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை வந்து ஒரு நல்லா ஆக்டிவேட் பண்ணிக்கிங்க. நல்லா வந்து ஒரு கிளாக் வைஸ் மற்றும் ஆன்டி கிளாக் வைஸில் வந்து ஒரு 21 டைம்ஸ் வந்து நல்லா இதை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். இது ப்ரெஸ் பண்ணுறதை விட நீங்கள் ரொட்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இதில் கிடைக்கும். அதே மாதிரி கிளாக் வைஸ் மற்றும் ஆன்டி கிளாக்ஸில் ஆப்போசிட் சைடில் வந்துட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிங்க. நல்லா செஞ்சு ஒரு அழுத்தம் அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ப்ரெஸ் கொடுத்துருங்க. இந்த இடத்துல இந்த கண்களுடைய இந்த பகுதி நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க. அடுத்தது இந்த விரலை வச்சுக்கோங்க. இந்த 2 விரலையும் எடுத்துகிட்டு ஒரு விரலை வந்து ஆப்போசிட்டு இந்த பக்கம் இந்த கழுத்து, அதாவது இது இந்த மூக்கில் வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு ப்ரெஸ்ஸு, இந்த கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க, இந்த கை இந்த மாதிரி வச்சுங்க. இதை வச்சு ஒரு நல்ல அப்படி ஒரு இழுத்துருங்க. நல்லா வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் புல், இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் டைம்ஸ் ஒரு 21 டைம்ஸ், அதே மாதிரி ஒரு புல். ஒரு ஆப்போசிட் டைம்ஸில் வந்துட்டு ஒரு 21 டைம்ஸ் வந்து புல். கையை மாற்றி எடுத்து கீழே மேலேயா ஒரு 21 டைம்ஸ். நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. இதில் நல்லா வந்து ஒரு புல் மாதிரி பண்ணிட்டு இதை இழுக்கணும். நல்லா இந்த இடத்த வந்து அந்த பேக்லெல்லாம் வந்து ஒரு நல்ல இழுத்துங்க இதில். ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது இந்த கீழே, இந்த மூக்குக்கு கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குழி, ஒரு நல்ல வந்து ஒரு குழி தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த குழியில், அதாவது அந்த ஒரு மேடு மாதிரி ஆகிற இடத்துல கீழே வந்தீங்கன்னா ஒரு குழி இருக்கும். அதில் வந்து நல்லா ஒரு 21 டைம்ஸ் நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிடுங்க அந்த இடத்துல. அடுத்தது அப்படி கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது இந்த மூக்கினுடைய அந்த நாஸ்ட்ரில்ஸ் வந்து நம்ம முடிகிற இடத்துல ஒரு பல்ல மாதிரி உங்களுக்கு தென்படும். அந்த இடத்துல நல்லா கையை வச்சுங்க. கையை வச்சுட்டு நல்ல ஒரு மூச்சு எடுத்து மூச்சை விடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா விட்டுட்டு இந்த கையை வந்து நல்லா மேல் நோக்கி அப்படி மேலே எடுக்கணும். இவ்வளோ தூரத்துக்கு எடுக்கணும். இந்த UB1 அப்படிங்கிற இடத்துல இந்த கண் புருவத்துக்கு பக்கத்து மட்டும் எடுக்கிறப்ப மூச்சை இழுக்கணும். இழுத்துட்டு அதே மாதிரி கைகளை வந்து கீழே கொண்டு வரப்போ மூச்சை வந்து விடணும். எக்ஸேல், இன்னேல், எக்ஸேல், இன்னேல், exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. நல்லா இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்ல ஒரு அழுத்தம் கொடுங்க. நீங்கள் இந்த இடத்த மேலே கொண்டு போகிறே வந்துட்டு நல்ல அழுத்தத்தோடு கொண்டு போகணும். நல்லா அழுத்தி கொண்டு போகும்.
இந்த கை விரல்களால் உங்களுக்கு யூஸ் பண்ணுறது இந்த ஆள்காட்டி விரல் மட்டும்தான். இந்த ஃபிங்கரை வச்சு நீங்கள் யூ ஹேவ் டு ஜஸ்ட் நல்ல ப்ரெஸ்ஸோடு மேலே போகணும். இன்ஹேல் எக்ஸேல் பண்ணணும். நல்லா எடுத்திங்கன்னா இந்த இடமே அப்படியே வந்து ஒரு ரெட்டு கலரே வந்து ஒரு மாறி இருக்கும் உங்களுக்கு. அந்த இடத்துல நல்ல ரிலீஃப், அதாவது உடனடியாக வந்து உங்களுக்கு இந்த வலிகளும் மற்றும் இந்த சைனஸால் ஏற்படக்கூடிய அந்த வலிகளும் இந்த மூக்கடைப்பு இருந்துச்சுனாலும் ஒரு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அதாவது நம்ம இடது நாஸ்ட்ரில், இந்த விஷ்ணு முத்திரையில் கையை வச்சுக்கணும். நம்ம இடது நாஸ்ட்ரில், ஆனால் இது வந்து நான் இடதுன்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது ரைட்டாக தெரியும். ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய இடது நாஸ்ட்ரில், இடது நாசியை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இடது நாசி தான் வந்து சந்திரக்கலைன்னு சொல்லுவோம். இடது பக்கம் தான் வந்து நம்மளுக்கு உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நாடியாகும். அதனால் இந்த இடது பக்கத்தை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு வலது நாசியில் வந்து ஒரு 10 டைம்ஸ், அதாவது இந்த சூரிய உடலுக்கு வந்து வெப்பத்தை கொடுக்கணும். அதாவது நம்ம குளிர்ச்சியாக இருக்கிறனால தான் வந்து உங்களுக்கு இந்த மூக்கடைப்பு, இந்த ஜலதோஷம் இதெல்லாம் வரும். அதனால் நல்லா வந்து இடது நாசியை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வலது நாசியில் வந்து ஒரு 10 டைம்ஸ் நல்லா மூச்சு எடுத்து டேக் அ டீப் பிரெத் அண்ட் எக்ஸேல் வெரி ஸ்லோலி. ஸ்லோலி ரிலீஸ் இட். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ப்ரீத்திங்கே வந்து ஒரு நல்ல கம்ப்ளீட்டாக இருக்கும். இந்த கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆக்சுவலாக இந்த இடது நாஸ்ட்ரில் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்போசிட்டாக தெரியும். அதனால் இடது நாஸ்ட்ரில், அதாவது லெஃப்ட் நாஸ்ட்ரில் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் நாஸ்ட்ரில் தான் வந்து வலது நாசியில் தான் வந்து நீங்கள் மூச்சை எடுத்து விடணும். அப்போ தான் வந்து உங்கள் உடலுக்கு வந்து ஒரு உஷ்ணத்தை வந்து அதிகரிக்கக்கூடியதாகும். இந்த மூக்கடைப்பு, சளி தொந்தரவுலேருந்து இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக வந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஃபஸ்ட் கிளாஸ். ஏன்னா இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் பண்ணுறேன். அதை பண்ணி பார்த்துட்டு பல தடவை செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து இந்த பயிற்சி உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களுக்கு மட்டும் இல்லை, பலருக்கும் வந்து இது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து மிக மிக அவசியமானதாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் TK.